சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லபடியா அந்த சிறுமலை கிராமத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அங்க பார்த்தா ராஜாங்கம் அமைச்சரா இருக்கிறதுனால அவருக்கு தங்குறதுக்கு பெரிய அவுட் ஹவுஸ் ஏற்பாடு படுத்தி கொடுத்துருக்காங்க. அங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு எல்லாம் வாயை புழக்குதுங்க. இங்க பாருடி எப்படி பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ள ராஜாங்கம் சொல்றாரு, சரி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க, மெடிக்கல் கேம்புக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பார்த்தா அந்த மெடிக்கல் கேம்புக்கு கிளம்பிட்டாங்க. உடனே ஈஸ்வரி மாமா நாங்க எதுக்கு மாமா, நாங்க இங்க இருக்கோம், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரியே ராஜாங்கம் அப்பத்தான் அப்புறம் மோகனா மலரு தமிழ் சேது இவங்க மட்டும் அந்த மெடிக்கல் கேம்ப ஓபன் பண்ணி வைக்கிறதுக்காக போறாங்க. சாவித்திரியும் அங்க போய் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் அவங்க கூட கிளம்பிடுது. சாவித்திரியும் தாமரையும் அவங்க கூட போகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த மெடிக்கல் கேம்ப ஓபன் பண்ணி வைக்கிறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு ராஜாங்கத்தை பார்த்ததுமே அங்க உள்ள காலேஜ் மேம்பரால் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க ராஜாங்கத்துக்கு. ராஜாங்கமும் நல்லபடியா அந்த மெடிக்கல் கேம்ப ஓபன் பண்ணி வச்சுட்டு அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா அட்வைஸ் பண்ணிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு ராஜாங்கம். சரின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு, சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்க இருந்து கிளம்புறாரு. உடனே சேதுகிட்ட தமிழ் சொல்றாங்க, எங்க எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு அடுத்தடுத்து டெஸ்ட் எல்லாம் இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் உடனே ராஜாங்கம் சேது நீ கூட இருப்பா, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அவங்களோட மூத்த பையன் கணேசன் இப்ப இவங்க எல்லாருமே கிளம்பி திரும்பவும் அவுட் ஹவுஸுக்கே வந்துடுறாங்க. இங்க பார்த்தா அப்பத்தா மோகனா அப்புறம் தமிழ் சேது மலரு இவங்க எல்லாருமே அந்த மெடிக்கல் கேம்ப்ல இருக்காங்க. தமிழ் அந்த மெடிக்கல் கேம்ப்ல கலந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே பதில் சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே திடீர்னு ராஜாங்கம் அந்த அவுட் ஹவுஸ் வெளியே உட்கார்ந்துருக்காரு. அங்க உள்ள கிராம மக்கள்லாம் வேகமா ஓடி வர்றாங்க. ஐயா இங்க ஒரு வண்டு கூட்டம் காட்டுல இருந்து கிளம்பி வந்துருச்சியா, அது கொடூரமான வண்டுக, அது தாக்கி நிறைய பேர் இப்போ ரொம்ப ஆபத்தான முறையில இருக்காங்கய்யா, நீங்க எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்கய்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, ஐயா அந்த வாசனை வருதியா, அந்த வாசனை வந்தாலே காட்டு வண்டுகள்லாம் கிளம்பி வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வண்டெல்லாம் பறந்து வந்துருது. ராஜாங்கம் உள்ள பயந்துகிட்டு ஓடுறாரு. வெளியே உள்ளவங்க எல்லாம் அந்த வண்டு கடிச்சு வச்சிருது. உள்ள பறந்து வருது. இங்கே சாவித்திரி தாமரை அப்புறம் ஈஸ்வரி எல்லாத்தையும் அந்த வண்டு கடிச்சதுல எல்லாரும் மயக்க போட்டு கிடக்குங்க. ராஜகத்தையும் வண்டு கொட்டிருது. அதே வண்டு அந்த மெடிக்கல் கேம்ப்லயும் வந்துருது. சேது தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு தமிழை கைத்தாங்களா பிடிச்சி எல்லாரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வர்றாரு. இங்க பார்த்தா ராஜாங்கம் படுத்திருக்காரு. அப்பா என்னப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா கேக்குறாங்க. ஐயா சேது இந்த மாதிரி அந்த வண்டு கூட்டம் இங்க உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப துன்புறுத்ததா சொன்னாங்க, ரொம்ப பார்த்து கவனமா இருக்க சொன்னாங்கய்யா, அதுக்குள்ள அந்த வண்டு கூட்டம் எல்லாத்தையும் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது அங்க தமிழ் கூட இருந்த டாக்டர் எல்லாம் வர்றாங்க. ஐயா அந்த திரும்பவும் அந்த வண்டு கூட்டம் வந்துருயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த வண்டு கூட்டத்தினால எங்களால வெளியவே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராம மக்கள்லாம் ரொம்ப அழுது புலம்புறாங்க. தமிழ் ஒரு முடிவெடுக்கிறாங்க, மாமா நாம தான் போய் அந்த வண்டு கூட்டத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேது சொல்றாரு, நீ எப்படி போவ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே ராஜாங்கம் இதுக்கு யாராவது ஆட்கள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம கட்சியில விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தீயணைப்பு துறையினருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வண்டுகள்லாம் கிளம்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களையும் உதவிக்கு கூப்பிட்டுக்கிட்டு தமிழும் சேதுவும் மட்டும் அந்த வண்டு கூட்டத்தை அழிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. ராஜாங்கம் நானும் வரேமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி இவளுக்கு மட்டும் எப்படிதான் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா உள்ள போயிட்டு ராஜாங்கம் சேது கையை பிடிச்சுக்கிறாரு. சேது தமிழை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க.